புறாவை திறந்து விட்டுரும். ஒரு சில புறாக்கள் எவ்வளோ வேகமாக பறக்குது பாருங்கள். இப்படி தான் பறக்கும், நல்லா பறக்கும். நம்மள்ட்ட சாதா புறாலேருந்து கொண்ட புறா எல்லாமே நல்லா பறக்கக்கூடியது. ஸோ இப்போ ஒரு புறாவெலாம் திறந்து விட்டாச்சு. இப்போ 3:30 மணி டு 4:30 மணி திறந்துட்டு வரிசையாக ஒன்று இறங்கும் பாருங்கள். சரிங்களா, வரிசையாக ஒன்று இறங்கும் பாருங்கள். இறங்குற அழகே தனி தான். இன்றைக்கி வந்து ஒரு கொண்ட புறா கேட்டிருக்காப்புல. ஸோ அதுக்காண்டி தான் நான் வெள்ளனையை திறந்துட்டு இன்றைக்கி ஒருத்தன் ஊர்லேயும் கொண்ட புறா வாங்க வரணும் தான் கூதில் அதான் வாங்க வராங்க. அதுக்காண்டி தான் நான் வந்து திறந்து விட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம பப்பீஸ். சரியா பாருங்கள், வரிசையாக ஒன்று இறங்கும் பாருங்களா. அது ரெண்டும் ஜோடி, அதனால் அப்படி சுற்றிட்டுருக்கு. இப்போ வரிசையாக இந்த மாதிரி திறந்து விட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்ததெல்லாம் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். இப்போ வரிசையாக இறங்கும் பாருங்களா. எல்லாமே நல்லா பறக்கக்கூடியதான் சொல்கிறேன். சாதா புறாலேருந்து கொண்ட புறா வந்து எல்லாமே நம்மள்ட்ட நல்லா ட்ரைனிங் எடுத்து பறக்கக்கூடியது. இப்போ வரிசையாக இறங்குது பாருங்க. யாருங்க இந்த இறங்கிருச்சு. அடுத்து ஒன்று வந்து வரிசையாக இறங்கும்னு நினைக்கிறேன். இந்த இறங்குது பாருங்கள். அடுத்து அப்படியே வரிசையாக இறங்கிறேன். இந்த கொண்ட புறா இருக்குல்ல, இந்த கொண்ட புறா ஒருத்தர் கேட்டிருக்காங்க, வாங்க வராங்க. அதனால் நான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், அழகாக வரிசையாக இறங்கிடும். அந்த இறங்கிடுச்சுல, இந்த கொண்ட புறா ஒருத்தர் கேட்டிருக்காப்புல, வந்துடும் அன்றைக்கி வந்துடும். அதனால் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. சரியா, இந்த கொண்ட புறா தான் இப்போ நம்ம பிடிக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க கேட்டிருக்கேன். நான் சொன்னேன் ஏற்கனவே ஒருத்தர் விட்டு முடியாந்துருச்சுனே. அது நம்மோட கொண்ட இல்லை, ஒரு தொண்டை கொடுத்த மாதிரி வந்துருச்சு திரும்பி. ஸோ எப்போதுமே நம்ம பொருளுக்கு நம்ம ஆசைப்படும், அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. சரியா, இப்போ வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டை பிடிக்க போனோம். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நாக்குட்டி படுத்துகிற போது பெரிய மாடாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் திறந்து விட்டாச்சு. இதே நம்ம திறந்து விட்டுடலாம். திறந்து விட்டோன்னு வரிசையாக அழகாக இறங்கும். சரியா, இன்னும் இன்றைக்கி ஒன்றுமே இறங்க காணோம். ஸோ இறங்க போய் பாருங்கள், இந்த வரிசையாக இறங்குது பாருங்கள். இந்த இறங்குற அழகே தனியாக. ஸோ இது ரெண்டு நம்ம ஜோடி போட்டிருக்கோன்னு சொன்னோம். அதுதான் அது ஜோடி சேர்ந்துருச்சான்னு தெரில. சரியா, நம்ம திறந்துட்டோம், எல்லாத்தையும் திறந்துட்டோம்னா இறங்குற டைம் அது. இங்கே இறங்கல கரண்ட் கையோடு வந்துருச்சு. ஸோ நம்ம பப்பி இந்த வயசில் எப்படி புறா விரட்டுறான்னு மத்தியில் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒரு கொண்ட புறா பிடிக்கணுப்ப. ஸோ எல்லா அப்புறம் வரிசை இறங்கட்டும். சரிங்களா, இதெல்லாம் நம்மளோட பப்பீஸ். நம்ம வந்து நாட்டு வந்து குட்டி போட்டுருக்கு. சரியா, ஸோ வரிசையாக ஓரளவு எல்லா புறம் இறங்கிருச்சு. அதான் சொல்கிறேன், இந்த புறம் ஒரு கொண்ட புறாவை பிடிக்கணும். அந்த இறங்கிது பார்த்தீங்களா, அதை பிடிக்கணும். நம்மள்ட்ட இல்லை, இன்னொரு நாள் வந்துருச்சு. அதனால் நான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதை பிடிக்கணும், அதை எப்படி பிடிச்சிடணும். ஸோ ஓவராலாக எல்லா புறம் இறங்கிருச்சான்னு தெரியல. இன்னும் 2 புறாக்கள் மட்டும் இறங்காமல் இருக்குது. ஸோ எப்படியாச்சும் இன்னும் எல்லா புறம் ஓவராலாக இறங்கிருச்சு. இந்த கொண்ட புறா பிடிக்கிறது இந்த இடத்துல செவல கலர், இந்த கொண்ட புறா பிடிக்கிறது தான். அப்புறம் ஒரு கூண்டு லாப்டோட எல்லா புறம் நான் திறந்து விட்டேன். இன்னும் ஒரு 2 புறாக்கள் மொத்தம் இறங்காமல் இருக்குது. சரிங்களா, பாருங்கள், அந்த நாக்குட்டி படுத்துகிற பாடு. இந்த புறா பிடிக்கலான்னு பார்க்குறேன், புறா பிடிக்க முடியல. ஸோ முயற்சி நம்ம இந்த கொண்ட புறா தான் பிடிக்க போகிறோம். ஆனால் எப்படி இருந்தாலும் அது ஓடிடுது. அதை தான் நம்ம பிடிக்க போகிறோம். நம்ம கிடையாது எப்போதுமே புறா பிடிக்கிறதுனால கிட்டக்கு வந்தாலே பாருது. நாக்குட்டிக்கு பயப்படு பிடிச்சி விட்டுட்டாங்க. பிடிச்சி விட்டுட்டேன். நாக்குட்டிக்கு பயந்து இந்த புறாலாம் ரொம்ப பயப்படுது. குட்டிக்கு தான் பயப்படுது. ஆனால் ஒவ்வொரு மாட்டையும் இந்த இடம் அந்த இடம் எல்லா இடத்தையும் மாற்றி வர போகிறோம். அந்த கொண்ட புறாவை பிடிக்க முடியல. கொண்ட புறா பிடிக்க தான் நம்ம இவ்வளோ தூரம் மெனக்கட்டிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே கூண்டை திறந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. எல்லாருக்குமே தெரியும், கொண்ட புறாவை மட்டும் பிடிக்க முடியல. சரிங்களா, இதெல்லாம் புதுசு. சப்ஜா கலர் இப்போ தான் நேற்று தான் வாங்கினது. ஒரு பக்கம் நாக்குட்டி தொல்லை. எங்கள் வீட்டு நாக்குட்டியே இல்லை, வேறு திருநாய் வந்து போட்டு பெரிய தொல்லையாக இருக்குது. நாக்குட்டிக்கு பயந்து இது பண்ண மாட்டேங்குது. ஆள் நல்லா கண்டுக்குதுங்க. அது பாருங்க, நாக்குட்டி எங்கோட்ட நாக்குட்டி கலை திறனாய் போட்டது குட்டி போட்டு அப்படி பெருகிருச்சு. இது என்னென்னா புறா, இது வந்து நாக்குட்டிக்கு பயந்து புறாக்கள் ஒன்று கூட இற எடுக்க மாட்டேங்குது. இப்போ தான் அதுக்கான தான் இந்த பக்கம் மாற்றி இற போட்டுக்கிட்டுருக்கேன். புரியுதுங்களா, சரிங்களா, நாக்குட்டிக்கு பயந்து தான் புறா இற எடுக்க மாட்டேது. இப்போ நம்ம இந்த கொண்டையை பிடிக்கணும். அதுதான் பெரிய தலைவலியாக இருக்குது. எப்படியாச்சும் இந்த கூட்டத்தோட போயிடுச்சுன்னா ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டிங்களா, அது மட்டும் நல்லா கண்டுக்குது. கொண்ட புறா தான் சொன்னேன். இது நம்ம வீட்டு கிடையாது, வழி மாதிரி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 வாரமாக நம்ம வீட்டிலாம் ஸ்டே பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி கேட்டாங்க, அது கொடுத்து தான். ஏன்னா நம்ம வீட்டு கிடையாதுல்ல. நம்ம வீட்டு ஏற்கனவே சொன்னால் நம்ம வீட்டு பொருளுக்கு நம்ம ஆசைப்படலாம். அடுத்த வீட்டு பொருளுக்கு வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அது நம்ம வீட்டே கிடையாது. அதனால் நாக்குட்டி படுத்துகிற பாடு பெரிய பாடாக இருக்குது. திருநாய் குட்டி போட்டு ஒரு புறா கூட உருப்படியாக இற எடுக்க மாட்டேங்குது நாக்குட்டிக்கு பயந்து.
கடைசி வரை இந்த கொண்டப்புறா பிடிக்கவே முடியல. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்க கரெக்டாக அது மேலே போயிடுச்சு. இனிமேல் அது எப்போ இனிமேல் மரத்தில் தான் அடையுது. கூண்டில் அடைஞ்சால் கூட பிடிச்சிடலாம். கூண்டில் அடையுது இல்லை மரத்தில் தான் அடையுது. இன்னும் ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரே ஒரு மாட்டி மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நாக்குட்டி இல்லாட்டி இந்த புறா பிடிச்சிருக்கலாம். நாக்குட்டி தான் பெரிய இம்சையாக இருக்குது. நம்ம மட்டும் நாக்குட்டியே இல்லை. வா ஸோ கொண்டாட இறங்கிருச்சு. இன்னும் ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம் பிடிக்க முடியுதா என்னன்னு. ஏன்னா அது ஓகேங்களா. இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் திட்டு தான் 1 மணி கூண்டை திறந்து 1 மணிக்கு மேலே ஆச்சு. இன்னும் அந்த கொண்டப்புறா பிடிக்க முடியல. அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ வெள்ளனே நான் கூண்டை திறந்து விட்டேன். இல்லாட்டி நான் 5:30 மணிக்கு மேலே தான் திறப்பேன். மணி இன்னும் 4 கூட ஆகலை. நம்ம இறை போட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம். அந்த கொண்டப்புறா பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அது மட்டும் தனியாக அமைது பாருங்கள். நல்லா அவ்வளோ உஷாராக இருக்குது. ரொம்ப ஓடிடுச்சுங்க. நல்லா கண்டுக்குது அது. இல்லாட்டி ஈஸியாக பிடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம பெட் சாப்பிட வாங்கணும் நேற்று புறா. அது இன்னும் மஸ்தில் இருக்குது. பட் எந்த மேலே வேணாலும் ஜோடி சேரும். இதில் இந்த மேலே வேணாலும் ஜோடி சேரும். அதே மாதிரி இந்த கூட்டத்தில் இருக்கணும் ஜோடி சேரும். கடைசி வரையும் இந்த மேல் கொண்டே பிடிக்க முடியல. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிக்க முடியல. அது கூண்டில் அடைஞ்சால் கூட பிடிச்சிடலாம். ஏன்னா நேரம் நம்ம ட்ரை பண்ணி இதெல்லாம் கூண்டில் அடையும் பிடிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே கூண்டில் அடையிறது. அந்த ஒரு குண்டை மட்டும் தான் அப்படி மரத்தில் அடையுது. ஸோ அது அமௌண்ட்டு கிடையாது. அதனால் பெரிய பிரச்சனை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கருத்து எனக்கு கிளக்க முடியுங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கு. ஸோ ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கு வீடியோ. ஓகேங்களா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த 3 குட்டி பிசாஸ் தான். ஏன்னா 3 குட்டி நாய் ரொம்ப சேட்டை பண்ணுது. 3 குட்டி நாய்க்கு பயந்துட்டு எல்லா புறங்களும் மாறி இறங்கிட்டு இருக்கு. அது நல்லா கண்டுபிடிச்சி கீழே இறங்கினா பிடிச்சிருவானே. அந்த ஒரு காரணத்துக்கு அது இறங்கவே இல்லை. இப்போ ஆச்சு பாப்பா இறங்க தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கொண்டப்புறா இறங்கிடுச்சு. நம்ம இன்னும் ட்ரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பிடிக்கலன்னா முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் பிடிக்க முடியல. பாருங்க நம்ம மட்டும் நாக்குட்டி கூண்டு லாப்ட் வரையும் போயிருச்சுங்க. நாக்குட்டி தான் நம்ம பெட் ஷாப்பில் வாங்கின புறா. ரொம்ப பயத்து போய் நிற்கிது. நல்ல ஃபீமேல். ஆனால் எதுக்கு பயப்படுதுன்னு தெரில. கொஞ்சம் ஃப்ரீயாக நிற்கட்டும். அதாவது இன்னும் தான் ஏதாச்சும் ஒரு புறாவோட ஜோடி சேரும். சரிங்களா. திருந்தவே மாட்டாங்க உங்களை காரணத்தை கொண்டு அந்த மும்மூர்த்திகள். ஸோ இதெல்லாம் நல்ல மஸ்தில் இருக்குது. எப்படி இருக்கிற நிறைய புறாக்கள் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்னு சொல்லிப்போம். நல்லா பறக்கும், நல்லா ப்ரீட் பண்ணும், நல்லா சிக்கு எடுக்கும். ஆனால் என்ன இடையில சுக்கா வந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. மற்றபடி நல்லா பறக்கும். இந்த ஏரியாவில் இந்த டைமில் பூனை வர்ற டைம். சரிங்களா. இப்போ பாருங்கள் பெட் ஷாப்பில் வாங்கின ஃபீமேலோட ஜோடி சேர பார்த்துட்டு பாருங்கள். நம்ம மேலே இதான் நான் பெட் ஷாப்பில் வாங்கின ஃபீமேலு. அதோட ஜோடி சேர பார்த்துட்டு பாருங்கள். இந்த 3 குட்டி ஒன்று கிடக்குது. இது யார் அப்படின்னே தெரியலை. பெரிய தொந்தரவாக இருக்குது, பாவமாகவும் இருக்குது. நல்ல மஸ்தில் இருக்குங்க. சரியான மஸ்தில் இருக்குது. மேலே ஃபீமேலும் நல்ல மஸ்தில் இருந்தால் உடனே ஜோடி சேர்ந்துடும். பட் ஃபீமேலுக்கு நான் வேறு ஜோடி போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா. கொஞ்சம் விட்டோம்னா அப்படியே அங்கிட்ட போயிடும். ஏன்னா அங்கிட்ட வந்துடுறேன். ஏன்னா அங்கிட்டலாம் பூனை வர டைம். சரிங்களா. பூனை வர டைம். அதனால் அங்கிட்ட வரட்டிவிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. கடைசி வரை இந்த கொண்டப்புறா பிடிக்க முடியல. ஸோ அது எப்போ இறங்குதோ அப்போ தான் பிடிக்கிற மாதிரி ஐடியா இருக்குது. நல்லா கண்டுபிடிச்சி கீழே நம்ம பிடிச்சோன்னு தெரியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச வாழ்க்கையிலே யூடியூப் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆச்சு. இதுதான் ரொம்ப லென்த் வீடியோ நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களும் கீழே நம்ம கமெண்ட் பண்ண மாட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகேங்களா. இதை போல இன்னொரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோ நான் சந்திக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.